சார் என் பேர் ரகு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் இருக்கேன். சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ பெருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் யார் என்ன ஏதுன்னு தெரியாது, டீட்டெயில் எதுவுமே தெரியாது. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாட்டுத்துறை நல்லா மேம்பட்டு முன்னோடியாக இருக்குது. நம்ம மாநிலத்தில் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நல்ல முன்னிலையில் இருக்குது. நல்ல விளையாட்டு ஸ்கூல் பசங்க எல்லாருமே நல்லா ஊக்குவிப்பு பண்ணி நல்ல பிளேயர்ஸாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் அவருக்குள்ள விளையாட்டு திறமை அவ்வளோ இருக்குது. வெளியே கொண்டு வரதுக்கான சோர்ஸு எந்த கவர்மெண்ட்லேயும் இது பண்ணலை. ஆனால் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா அவங்கள ஒவ்வொருத்தரையும் கண்டறிஞ்சு அவங்கள வெளியே கொண்டு வந்து அவங்கள ஊக்குவிச்சு உற்சாகப்படுத்தி இன்றைக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு நுணுக்கங்கள் தேவைன்னா வெளிநாட்டில் இருந்து கூட சரி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் கொண்டு வந்து இங்கே இவங்களுக்கு உறுதுணையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதமெல்லாம் சொல்லி அவர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி நல்லா கொண்டு வராங்க. இப்போ ஏதோ ஒரு கப்பு கூட வேர்ல்டு கப்பு ஏதோ ஒரு இது நேற்று தான் நியூஸில் பார்த்தேன். அது காமிச்சாங்க, முதலமைச்சர் கூட வச்சு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. என் பொண்ணுக்கு ஊக்கத்துக்கு தரானாங்க, கேள்விப்பட்டேன். நான் அப்ளை பண்ணேன். அவங்க ப்ரூஃப் என்னென்ன ப்ரூஃப் கேட்டாங்க, எல்லாம் ப்ரூஃப் அப்ளை பண்ணதுக்கு எனக்கு நான் அப்ளை பண்ணிட்ட பிறகு எனக்கு இந்த ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. நேற்று ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. எனக்கு ஊக்கத்தொகை கொடுத்தாங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. எந்த ஒரு ஆட்சி வந்தால் கூட இந்த மாதிரி எனக்கு கொடுத்தது கிடையாது. நாங்கள் வட்டிக்கு வாங்கி தான் இத்தனை வருஷமாக கட்டிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஐயா எங்களுக்கு இது ஊக்கத்தொகை கொடுத்துருக்காரா, எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது. இந்த ஐயா தான் இந்த தொகுதி நல்லா இருக்குது. இந்த தொகுதியில் அப்பப்போ பார்க்குறாரு, மக்களுக்கு என்னென்ன செய்கிறாரு. இந்த மாதிரி யாருமே பண்ணதே கிடையாது அந்த மாதிரிலாம். ஆனால் இவர் நல்லா பண்ணுறாரு. மறுபடியும் இவர் தான் வரணும். அவர் மேலே தான் எங்களுக்கு ஆசை, அவர் தான் வரணும். நான் சேப்பாக்கம் தொகுதியில் இருக்கேன். என் பேர் நித்யா. என் பொண்ணுக்காக ஊக்கத்தொகை வாங்குறேன். அவங்க 6வது படிக்கிறாங்க. ஆமாம், என் பொண்ணு படிக்க எனக்கு ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓட்டுறாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அண்ணா கிட்ட நான் பெட்டிஷன் போட்டேன். அதனால எனக்கு உதவி செஞ்சாங்க. நான் இந்த ட்ரிப்ளி சேப்பாக்கம் தொகுதியில் பிறந்ததுலேருந்து இங்கே தான். எங்கள் பசங்களுக்காக படிப்பு உதவித்தொகைக்காக நான் எம்எல்ஏ கிட்ட மனு கொடுத்துருந்தேன். பொண்ணு ஒன்று பையன் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லதாக இருக்குது. இது வரைக்கும் யாரும் இது வரைக்கும் எந்த எம்எல்ஏ பண்ணதில்லை. இந்த எம்எல்ஏ நல்லா பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. மழை வந்தாலும் பெண்களுக்கு எந்த ஒரு உதவினாலும் உடனே ஓடி செய்கிறாங்க. அதனால் அது ரொம்ப நல்ல ஹெல்ப்பாக இருக்குது. பையன் ஒருத்தன் அப்போலோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கான். பொண்ணு சில்ட்ரன் கான்ஸ்கூலில் 12th முடிக்க போகிறான். இந்த உதவித்தொகை ரொம்ப உதவியாக தான் இருக்குது. எல்லாருமே எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே உதவியாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அங்கே அண்ணகிட்ட வந்திருந்தேன். இன்னும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தெருவிலையும் பார்த்துட்டு தான் இருக்கார் அவர். இது வரவேற்பு ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது வரைக்கும் யாரும் பண்ணலை, ரொம்ப வரவேற்கத்தக்கது. மேலும் இந்த பணி தொடரணும். இது அவருக்கான வளர்ச்சி பாதை தான். இன்னும் நல்லா மேலே வருவார். ஆக்சுவலி எங்களோட தொகுதியில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்னா, இந்த மழை காலத்துல எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்ம அங்கே ரொம்ப சஃபர் ஆகும்போது அவங்களே அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி எல்லாருக்கும் என்னென்ன தேவைன்றதை அவங்களே எடுத்து பார்த்து பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு யங்கர் ஜென்ரேஷனாக நமக்கு ஒருத்தவங்க எடுத்து இறங்கி நின்று பண்ணுறாங்கன்ற பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனதுலேருந்து அந்த செக்ஷனில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. அது நம்மளால் நியூஸில் பார்க்கும்போதும் நல்லாவே தெரியுது. ப்ளஸ் என்னோடய தம்பி கூட அங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கிறாப்புல. அவனும் இப்போ நல்லாவே ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கே ரொம்ப ஆக்டிவாக போவான், விளையாடிட்டு வருவான். ஸோ நம்மளோட ஜென்ரேஷன், நம்ம யங்கர் ஜென்ரேஷன்லாம் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. என் பேர் ரூபஸ்ரீ. ஸோ நான் எங்கள் சேப்பாக்கம் தொகுதியில் தான் இருக்கேன். ஸோ நாங்கள் இங்கே என்னோடய காலேஜ் செலவுக்காக, காலேஜ் படிப்புக்காக ஹெல்ப் பண்ணி தான் அண்ணாட்ட ஹெல்ப் பண்ணி தான் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு முறைப்படி ப்ரொசீஜர் அண்ட் காலேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மீனாட்சி காலேஜில் படிக்கிறேன். காலேஜ் டீட்டெயில்ஸ், போனஃபைட்லாம் கொடுத்து நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்ளை பண்ணி ஒரு 3 monthஸில் கால் பண்ணி ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஸ்காலர்ஷிப். எங்கள் அப்பா தினக்கூலியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட சுமையை குறைக்கிறதுக்காக இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகுது. அண்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி பர்த்டே அண்ட் இது கண்டிப்பாக தொடரணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. என் பேர் பாஸ்கர்ண்ணா. ஸ்காலர்ஷிப் தரானாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகுது. கேள்விப்பட்டு நம்ம ஏரியாவில் இருக்கிற தொகையில் இருக்கிறவங்க சொன்னதுனால ரீசனாக கேட்டேன். அதோட ப்ரூஃப் கேட்டாங்க. ப்ரூஃப் எடுத்து கொடுத்தேன். எனக்கு சரி போயிட்டு வாங்க சொல்லிட்டு ப்ரூஃப் வாங்கி 3 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு எனக்கு செக் லீஃப் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகுது. இதனால என் பொண்ணு ப்ரைவேட் காலேஜில் படிக்குது. அதனால் கவர்மெண்ட் காலேஜ் தான் நினச்சேன். நான் ப்ரைவேட் காலேஜ் கொடுக்குறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகுது. டைரெக்டாக அவர் பார்க்குறாரு. மழை வந்தாலும் பார்க்குறாரு. மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன கொடுக்குமோ
பெட்ஷீட்டுங்க, டவுலு, துணி, மணி, அரிசி, பருப்பு, கிருப்பு எல்லாமே தராரு. அந்த மாதிரி எந்த ஆட்சியும் இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது சார். எனக்கு மட்டும் இல்லை சார், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் தானே சார். ஃபீஸ் கட்டாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, வட்டிக்கு வாங்கி கட்டுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஊக்கத்தொகை வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஒரு 10,000 சும்மா கிடையாது. ஒரு கட்டுறோம்னாக்கா அதுக்கு இது தராருன்னும் போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமா இருக்குது. எங்களுக்கு 10,000 தராருன்றது யார் கொடுப்பாங்க சார் இந்த காலத்தில்? 10,000 அவர் எங்களுக்கு தராரு, அந்த ஐயா எங்களுக்கு தராரு. அவர் ரொம்ப நன்றி அவருக்கு. எங்கள் தொகுதிக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா மழை வந்தோன்னா நிறைய தண்ணி நிற்கும். பெசன்ட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா போகவே முடியாது, அவ்வளோ தண்ணி நிற்கும். எப்படியும் வந்து பார்த்தா இடுப்பளவுக்கு தண்ணி நிற்கும், வண்டிங்க நிற்கும், தள்ளிட்டு தான் போகணும். ஆனால் இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த வடிகால் அமைப்பு எல்லாம் போட்டு இப்போ சுத்தமாக எந்த மழை வந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது, பவர் கட்டும் கிடையாது, எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயின்னு இருக்குது. அவர் வந்து எல்லா ஒரு நல்ல திட்ட பணிகளாகட்டும், மழை சீசன்களாகட்டும், இல்லை என்ன ஒரு டைமில் என்ன ஒரு ஃபெஸ்டிவல் ஆனாலும் எதனா நல்ல உதவிகளும், மக்களுக்கு தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள் எல்லாத்தையுமே வந்து முன்னோடியாக வந்து முதல் மாணவனாக வந்து நின்று எல்லாத்தையுமே செயல்பட்டு நல்லா செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் இதில் பார்த்திங்கன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். ஆனால் இது வயசு வரைக்கும் வந்து நான் யாரையும் அந்த மாதிரி பார்க்கல. ஆனால் நல்லா வந்திருக்காரு. ஆனால் இன்னும் அடுத்து இதுவும் பார்த்திங்கன்னா அவர் தவிர வேறு யாரும் சேப்பாக்கத்துக்கு கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபீஸ் என்னால் கட்ட முடியாது. அதில் பாதி எனக்கு அண்ணா உதவி செஞ்சுருக்காங்க. அண்ணாக்கு நன்றி. ஏன்னா வந்து இந்த தொகுதியில் எங்களுக்கு அவர் கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் தொகுதியில் வந்து அவர் எங்கள் தொகுதிக்கு என்னென்ன வேணுமோ அவர் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்காக அண்ணனுக்கு நன்றி. ஸ்போர்ட்ஸுன்றது வந்துட்டு எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டனோ அதுக்கு ஈக்குவலாக ஸ்போர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேருக்கு மேபி எஜுகேஷனில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பசங்க கூட இருக்கலாம், பட் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ தனித்தனியாக பேரண்ட்டால் எல்லாருமே ப்ரைவேட் செக்டரில் போய் படிக்க வைக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது இந்த கவர்மெண்ட் செக்டர்லேயே நல்லா பண்ணி தராங்கன்னும் போது எல்லா பீப்புள்ஸுமே அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணி இந்த நம்ம பேப்பர்லலாம் பார்க்குறோம் இல்லையா, எல்லாத்துலேயும் இந்த ப்ரைஸ் அவார்ட்லாம் வாங்கிட்டு வரது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரிசமமாக பார்க்குறாரு. அதில் இருக்கும்போது இப்படி, இதில் இருக்கும்போது இப்படி, அதெல்லாம் கிடையாது. சரிசமமாக ஃபஸ்ட் எப்படி இருந்தாரோ அதே போல தான் இருக்காரு. துணை முதலமைச்சராக இருக்கிற நான் பார்க்கக்கூடாது, எனக்கு கீழே இருக்கிற நான் அனுப்பணும், அவர் பார்த்துட்டு வரணும், அந்த மாதிரி கிடையாது. அவர் டைரெக்டாக வராரு, களத்தில் இறங்குறாரு, களத்தை பார்க்குறாரு, மக்களுக்கு என்ன குறை கேட்குறாரு, பார்க்குறாரு, பண்ணுறாரு. அதே மாதிரி யார் செய்கிறாங்க அந்த மாதிரி? இந்த காலத்தில் யார் செய்கிறாங்க? அது இதுக்கு முந்தைய ஆட்சி வந்து யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை, பார்த்ததுமே கிடையாது. வந்து வெள்ளத்துறதுக்கு எல்லா பொருளும் வாங்கி தர்றாரு. அதனால் பசங்க நல்லா சந்தோஷமாக விளையாடுறாங்க, நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் பிறந்தாலும் வந்த மாதிரி தான் அவரு யாருமே இல்லை. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போல தான் அவர் கூட. அவர் நல்லா இருந்தால் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நாடு ஆள்றவங்க நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருக்க முடியும். அது போல் அவர் நல்லா இருந்தால் தான், அந்த ஐயா நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். எப்போவுமே அவர் சந்தோஷமாக இருக்கணும். இது போல் மறுபடியும் வரணும், இந்த ஆட்சி வந்து தொடரும். எனக்கே வந்து ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். நான் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தா தொகுதியில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு நாள் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாம் வந்து ஒரு 1000 கணக்கில் வந்து பண்ணது உண்மையிலேயே வந்து பாராட்டத்துக்குது. ஏன்னா இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை, எந்த கவர்மெண்ட்லேயும் பண்ணதில்லை. அண்ணன் வந்தது எங்களுக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு தான் நினைக்கிறோம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்த்த எனக்கு வயது இல்லை, இருந்தாலும் அவர் என்றைக்குமே வந்து கடைசி வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் மக்கள் சேவையில் ஈடுபட்டு அவர் இன்னும் நல்லா வரணும், ஆனந்தமாக நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாய்க்கணும் என்று வாழ்த்துக்கிறேன். எங்கள் பையனுக்காக கல்வி ஊக்கத்தொகையை கொடுத்துருக்காரு, அவருக்கு மிக்க நன்றி. எஜுகேஷன் ரிலேட்டடாக சொல்கிறது நான் பர்சனலாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நானே 2 தடவை ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா ரொம்ப கஷ்டப்பட்ட டைமில் நான் இங்கே தான் கேட்டிருந்தேன், நம்மளோட எம்எல்ஏ கிட்ட தான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு 2 தடவை என்னோடய எஜுகேஷன் அமௌண்ட் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க காலேஜ் படிக்கிறப்போ. அது ரொம்ப எனக்கு ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அது கிடைச்ச அந்த டைமில். கரெக்டான டைமில் அமௌண்ட்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணேன். ஸோ இப்போ நான் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கேன். அந்த விஷயத்தில் எனக்கு அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக பண்ணது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் தொகுதியில் நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஹாப்பி பர்த்டே உதயண்ணா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னா கிடையாது. தொகுதியில் இருக்கிற எல்லாரையும் தங்கச்சி மாதிரியும் அண்ணனை தம்பி மாதிரியும் நினச்சி பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதனால் அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டேண்ணா. நீங்கள் இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய என்ன மாதிரி தங்கச்சிக்குங்களும் தம்பிங்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும். அண்ணனுக்கு வந்து எனக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. எப்போவுமே அவர் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருப்பார், அடுத்த தடவை அவர் சிஎம்ஓ வருவார். அண்ணன் பிறந்த நாளுக்கோசம் என்னோட பெரிய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு செஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன்.